ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுமா நம்ம டெய்லி ரன் பண்ணிட்டோம்னா நமக்குள்ள என்ன சேஞ்சஸ் வந்துடும்? இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு இதை பற்றி தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு நாலேஜ் தான் இது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும். நாம நிறைய டைப் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா? ஆனா நீங்க ஜஸ்ட் ரன்னிங் பண்றதுனால உங்களுக்கு உங்களை ஃபுல்லா ஃபிட் ஆக்க முடியும். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஹெல்த்தியா மாற முடியும். உங்களோட உடம்பினுடைய 90% ப்ராப்ளம்ஸையும் வந்து இது ஹீல் பண்ணிடும். ஆனா நீங்க ரெகுலர்லி ரன்னிங் பண்ணிடணும். நம்ம ஓடும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய 10 பெனிஃபிட்ஸை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோல சொல்ல போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம பாயிண்ட்ஸுக்கு போகலாம். ஒன்னாவது பெனிஃபிட் என்ன தெரியுமா? நம்ம ஓடும்போது நம்ம லெக் மசிலுக்கு தான் அதனுடைய பிரைமரி பெனிஃபிட்ஸ் கிடைச்சிடும். இதனால நம்ம லெக் மசில்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம ஓடும்போது நம்ம லெக் மசில்ஸ் மட்டும் கிடையாது, காலினுடைய, தொடையினுடைய, ஆப்டோமினுடைய, செஸ்டினுடைய எல்லாமே மசில்ஸுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸ்ட்ரைட் பாடி ஷேப் கீப் பண்ணி நம்ம ஓடும்போது ஓவரால் பாடிக்கு தேவையான ஒரு எக்ஸசைஸ் தான் அதுல இருந்து கிடைச்சிட்டு இருக்கும். உங்களுடைய லெக் மசில்ஸ் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா மாறிடும். ஒரு சில நோய்களுக்கெல்லாம் சொல்யூஷன் ஆகி இது மாறிடும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, நம்ம ஓடும்போது நம்ம உடம்புல வந்து growth ஹார்மோன் உருவாயிடும். அதாவது நீங்க ஓடும்போது உங்கள் உடம்புல நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல் ஆயிடும் இல்லையா? இந்த ஒரு காரணத்தால உங்க உடம்புல வந்து growth ஹார்மோன் சீக்ரெட் ஆயிடும். பாடியில இந்த growth ஹார்மோன் சீக்ரெட் ஆறேன்னா நம்ம மசில் மாஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். ஓடும்போது நம்ம வெயிட் கம்மி ஆயிடும், அந்த மாதிரி எல்லாம் நீங்க கேட்டிருக்கோம் இல்லையா? ஆனா ஓடிடுச்சுன்னா உங்களுடைய மசில் மாஸை இம்ப்ரூவ் பண்ணவும் முடியும். இப்போ வந்து உங்களுக்கு அமேசிங்கான ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன். அது என்னன்னா, நீங்க ரெகுலரா ஓடும்போது உங்களுடைய ஹைட் வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். உங்களுக்கு உங்களுடைய ஹைட் இன்க்ரீஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னா அதுக்கு பெஸ்ட் மெத்தட் தான் நீங்க ரெகுலர்லி ஓடணும். அது ஏன்னா நான் முன்னாடி சொல்லிடுச்சு இல்லையா, ஓடும்போது நம்ம growth ஹார்மோன்ஸ் இம்ப்ரூவ் ஆயிடும். நம்ம உடம்புல HGH அதாவது ஹியூமன் growth ஹார்மோன்ஸ் நிறைய வந்து சீக்ரெட் ஆயிடும். அதனால நம்ம ஹைட் இம்ப்ரூவ் ஆயிடும். டு த பாயிண்ட் வரலாம், நீங்க ரெகுலர்லி ஓடிடுச்சுன்னா உங்களுடைய ஹைட் இம்ப்ரூவ் ஆயிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம ஓடும்போது நம்ம டெஸ்டோஸ்டரோன் லெவல் இம்ப்ரூவ் ஆயிடும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கு, லெக்குக்கான எந்த மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுடைய டெஸ்டோஸ்டரோன் இம்ப்ரூவ் ஆயிடும். அதே போல நீங்க ரன்னிங் பண்றேன்னா உங்களோட உடம்பில் இருக்கிற ஒவ்வொரு மசிலுக்கும் ட்ரைனிங் கிடைக்குது. அதனுடைய உங்களுடைய டெஸ்டோஸ்டரோன் கவுண்ட் வந்து ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆயிடும். டெஸ்டோஸ்டரோன் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்களுடைய பாடி பில்டிங்குக்கு அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு விஷயம் சொல்லட்டா, நம்ம வாழ்க்கையை எப்படியாவது ஈஸி ஆகணும்னு நம்ம எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? அதாவது கஷ்டமா வாழ்றது நமக்கு யாருக்குமே பிடிக்காது. லைஃப் ஈஸி ஆகிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணலான்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வாழ ஒரு காரணம் இருக்கு இல்லையா? அதை தான் ஜப்பானீஸ் எல்லாமே இக்கிகாய்னு சொல்றாங்க. நமக்கான இக்கிகாயை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லை. ஆனா இந்த இக்கிகாய் என்ன புக்கை நம்ம ஸ்டடி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையோட பர்பஸை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இந்த புக்கினுடைய ஆதர் சொல்றது. ஸோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? இந்த புக் இன்னைக்கே படிங்க, இக்கிகாய். ஆனா எங்க இருந்து படிக்கும்? நான் வந்து குக்கு எஃப்எம்ல இருந்து இதனுடைய ஆடியோ புக் தான் கேட்டேன். உங்களுக்கும் குக்கு எஃப்எம் தான் நான் சஜஸ்ட் பண்ணிடுவேன். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு புக் படிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை. ஒரு சிலருக்கெல்லாம் ரீடிங்குக்கெல்லாம் லேசினஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து புக் நமக்காக எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். அதனால குக்கு எஃப்எம்ல இருக்கிற இக்கிகாய் ஆடியோ புக் தான் நான் உங்களுக்காக சஜஸ்ட் பண்றேன். குக்கு எஃப்எம்ல இந்த மாதிரி நிறைய ஆடியோ புக்ஸ் இருக்கீங்க. நம்மளோட லைஃப்ல வரக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணக்கூடிய நாலேஜ் நமக்கு வேணும். அந்த நாலேஜ் எல்லாமே இங்க குக்கு எஃப்எம்க்குள்ள இருக்கிற ஒவ்வொரு புக்ஸ்லயும் இருக்கும். இந்த குக்கு எஃப்எம்க்குள்ள எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கு. இந்தியாவில் இருக்கிற எல்லா லாங்குவேஜஸ்லயும் இருக்கு. அது மட்டும் இல்ல, ரொம்ப சீப்பான ஒரு ரேட்ல இப்போ வந்து உங்களுக்கு இந்த குக்கு எஃப்எம் 1 இயர் மெம்பர்ஷிப் எடுக்க முடியும். அது எப்படி சொல்லட்டுமா? இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்காக அக்ஷய் 50 அப்படின்ற இந்த கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம் மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு குக்கு எஃப்எம் 1 இயர் மெம்பர்ஷிப் 50% டிஸ்கவுண்ட்ல கிடைச்சிடும். அதுக்காக நீங்க இப்ப என்ன பண்ணணும்? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லும் பின் கமெண்ட்லும் குக்கு எஃப்எம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் கிளிக் பண்ணுங்க, குக்கு எஃப்எம் 1 இயர் மெம்பர்ஷிப் எடுங்க. திருப்பி வீடியோக்கு வாங்க. நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம ஓவரால் பாடியில ஒரு மசில் growth வேணும்னா அதுக்காக ரன்னிங் அப்படின்றது மிகவும் பெரிய பெனிஃபிஷியலான ஒரு விஷயம் தான். பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ், ஜிம் ட்ரைனர்ஸ் எல்லாருமே அவர் வந்து பெரிய ஒர்க் அவுட் எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் ஓடுவாங்க, இல்லைன்னா அவர் ட்ரெட்மில்லில் ஓடுவாங்க. இது ஏன் அப்படி பண்றேன்னா, இந்த மாதிரி ஓடும்போது அவ உடம்புல வந்து ரொம்ப எனர்ஜி ஃபீல் கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, உங்களோட டெஸ்டோஸ்டரோன் இன்க்ரீஸ் ஆயிடும், உங்களுடைய மசில் மாஸும் இம்ப்ரூவ் ஆயிடும். நீங்க ரெகுலர்லி ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா இருந்தா ஒர்க் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 மினிட் ஆவது நீங்க ஓடுறேன்னா உங்களோட மைண்ட் உடம்பு கனெக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிடும். அதாவது உங்களோட மசில் மைண்ட் கனெக்ஷன் அப்படி ஒன்று இருக்கு. இது வந்து உங்களுடைய ஒர்க் அவுட்டுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லா மாறிடும். இப்போ வந்து 6th பெனிஃபிட் சொல்லி கொடுக்க போறேன். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பெனிஃபிட் தான். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகவும் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன? நம்ம இன்டெலெக்ட் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணிடணும் இல்லையா?
நம்ம பிரெயினுக்கு வந்து ரொம்ப எனர்ஜி இருக்கணும். நம்ம ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம பிரெயினுக்குள்ளே மெமரைஸ் பண்ண முடியணும். அதனால நம்ம ரெகுலர்லி ஓடிட்டு இருக்குன்னா அப்போ வந்து நம்ம பிரெயினுடைய ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸுக்கு வந்து நல்ல பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சிடும். அதனால உங்களுடைய மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகிடும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய ரேஷனல் பிரெயின் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இது வண்டர்ஃபுல்லான ஒரு விஷயம் தானே. நீங்கள் ஓடுறேன்னா உங்களோட மூளை பவர் இன்க்ரீஸ் ஆகிடும். உங்களுக்கு உங்களுடைய பிரெயின் ஃபங்க்ஷனிங் இம்ப்ரூவ் பண்ணணும்னு விருப்பம் இருக்குன்னா ரெகுலர்லி ஓடுறது உங்களுடைய பழக்கமாக மாறிடணும். நீங்கள் ரெகுலர்லி ரன்னிங் பண்ணக்கூடியவராக இருக்குன்னா உங்களுடைய ஐ சைட் இம்ப்ரூவ் ஆகிடும். நீங்கள் ரெகுலர்லி ஓடும்போது கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஓடுற டைமில் நம்ம ஹார்ட் பீட்டு ரொம்பவும் இன்க்ரீஸ் ஆகிடும். ஓடும்போது நம்ம உடம்பினுடைய ஒவ்வொரு பார்ட்ஸுக்கும் நிறைய குளுக்கோஸ் தேவைப்படும். அதனால நம்மளோட ஹார்ட் வந்து ஹை லெவலில் பிளட் பம்பிங் ஸ்டார்ட் பண்ணிடும். அப்போ நம்ம ஓடும்போது நம்ம உடம்புல எல்லா இடத்துலையும் கரெக்டாக ஹை லெவல் பிளட் சர்க்குலேஷன் நடந்துட்டு இருக்கும், குளுக்கோஸும் ஏற்றிடும். இதனால என்ன ஆகிடும்? நீங்கள் எவ்வளவு சாப்பிட்றீங்களோ அந்த ஃபுட்டில் இருக்கிற எனர்ஜி எல்லாமே உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா பார்ட்ஸுக்கும் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். உங்களுடைய ஹார்ட் வந்து கரெக்டாக இந்த மாதிரி பிளட் பம்ப் பண்ணிடுச்சுன்னா மட்டும்தான் இந்த எனர்ஜி இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட் ஆகிடும். அந்த மாதிரி எல்லா இடத்தும் பிளட் கரெக்டாக சர்க்குலேட் ஆயிடுச்சுன்னா மட்டும்தான் எல்லா நியூட்ரியன்ஸும் வந்து உங்களுடைய ஒவ்வொரு செல்ஸுக்குள்ளே ஏற்றிடும். அப்போ ஓடும்போது உங்களுடைய மசில்ஸ் மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபிசிக்கல் ஆர்கன்ஸ், அதாவது வெளியே இருக்கிற ஆர்கன்ஸ், உள்ளே இருக்கிற ஆர்கன்ஸ் எல்லா இடத்தையும் வந்து ஹெல்த்தியாக மாற்றிடும். நல்ல எனர்ஜியும் கிடைச்சிடும். உங்களுடைய பிரெயின் ஹெல்த், உங்களுடைய ஐ சைட், இதுக்கெல்லாம் ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ஹேபிட் தான் இந்த ரன்னிங். நீங்கள் ரெகுலராக ஒர்க் அவுட் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால் நம்ம ரெகுலர்லி ஒர்க் அவுட் பண்ணும்போது என்ன பண்ணுறது? பெரிய பெரிய வெயிட் எல்லாம் எடுத்து லிஃப்ட் பண்ணிடும், நல்லா மசில் உருவாக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கும், புஷ்அப் எல்லாம் பண்ணிடும், புல்லப் எல்லாம் பண்ணிடும். இதெல்லாம் பண்ணும்போது மசில்குள்ளே என்ன நடக்குது தெரியுமா? நம்ம மசில்குள்ளே இருக்கிற ஃபைபர்ஸ் எல்லாம் வந்து பிரேக் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மசிலினுடைய ஃபைபர்ஸ் எல்லாம் பழையபடி ஆக்கிடணும். அதுக்காக ஒரு பொறுப்பு நம்ம கையில் இருக்கு. ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணிடணும்? ரன்னிங் பண்ணணும். இதனால உங்களுடைய ஹார்ட் பீட் ஓகே ஆகிடும், பிளட் சர்க்குலேஷன் ஓகே ஆகிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில்ஸ் எங்கெல்லாம் பிரேக்கப் ஆகுதோ அதெல்லாம் பழையபடி ஆகிடும். உங்களுடைய மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் தான் இந்த ரன்னிங். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது மசில் பில்டிங் நடக்க மாட்டேன். இந்த ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் உங்கள் மசில்ஸ்குள்ள ஒரு ரிப்பேரிங் நடக்குது. அந்த டைமில் தான் இந்த மசில் பில்டிங் நடந்துடும். 8வது பாயிண்ட் என்ன தெரியுமா? நீங்கள் டெய்லி ஓடுறேன்னா உங்களுடைய உடம்பினுடைய இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அதாவது ரெகுலர்லி ஓடும்போது உங்கள் உடம்புல வந்து நிறைய என்சைம்ஸ் எல்லாம் சீக்ரெட் ஆகிடும். இது நம்ம உடம்பை ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கும் இம்யூனிட்டி சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணிடும். அது மட்டும் இல்லை, நம்ம போன்ஸினுடைய ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட்டுக்கு இந்த ரன்னிங் மிகப்பெரிய ஹெல்ப் தான். உங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவர் பூஸ்ட் பண்ணணும்னா டெய்லி வந்து ஏர்லி மார்னிங்கில் ஓடக்கூடிய ஒரு பழக்கம் நீங்கள் உருவாக்கிடுங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் என்ன தெரியுமா? நீங்கள் ரெகுலர்லி ஓடுறேன்னா உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகிடும். உங்களுக்கு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுறேன்னா, உங்கள் உடம்புல ரொம்ப ஃபேட் இருக்குன்னு உங்களுக்கு தோணுதுன்னா, நீங்கள் ரன்னிங் பண்ணிடுச்சுன்னா இந்த ஃபேட் லாஸ் நடந்துடும். ஏன்னா நீங்கள் ஓடும்போதா கரெக்டாக ஃபேட் லாஸ் நடந்துடும். நீங்கள் கொஞ்சம் குண்டாக இருக்குன்னா நீங்கள் ஓட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு இல்லாமல் சின்னதாக ஓடினா போதும். இன்னும் உங்களுக்கு பெரிய வெயிட் இருக்குது, நீங்கள் பெரிய குண்டாக இருக்குன்னா நீங்கள் ஓடவே வேண்டாம், நீங்கள் கரெக்டாக நடந்தால் போதும். வாக்கிங் மட்டும் போதும். ஸ்பீடாக வாக் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்லோலி ஸ்டார்ட் பண்ணி ஸ்பீடில் வாக் பண்ணுங்கள். அப்போ என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஞ்சம் டைம் ஜாஸ்தி நடந்துடணும். ஃபேட் லாஸ் உண்டாகணும்னா ரன்னிங் மட்டும் பண்ணிடணும் அந்த மாதிரி இல்லை. ரன்னிங் பண்ணலாம், இல்லைன்னா வாக்கிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம். இதனால எல்லாமே ஃபேட் லாஸ் உண்டாயிடும். 10th பெனிஃபிட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பெனிஃபிட் தான். அது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்டான பாடி இருக்குனாலும் உங்களுடைய மைண்டு சரியில்லைன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்காது. உங்களோட லைஃப்பில் ஹாப்பினஸ் இருக்காது, ஒரு ஹெல்த் இருக்காது, ஒரு குட் ஃபீலிங் இருக்காது இல்லையா? அப்போ உங்களுடைய மைண்டு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் ஆகணுன்றது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் உங்களுடைய மைண்டு இல்லைன்னா உங்களுடைய பிரெயின் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன தெரியுமா? ஸ்லீப்பு தான். ஸ்லீப்பு கரெக்டாக கிடைச்சாதான் உங்களுடைய மைண்டு, உங்களுடைய பிரெயின் எல்லாம் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகிடும். உங்களுக்கு நைட்டில் தூங்கும்போது தான் உங்களுடைய உடம்புக்கு கரெக்டான ஒரு ரிப்பேரிங் கிடைக்கிறது. அதுவும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக ஸ்லீப்பிங் பண்ணுறேன்னா மட்டும்தான் உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மைண்டும் எல்லாமே ரிப்பேர் ஆகிடும். ஆனால் நீங்கள் கரெக்டாக தூங்கணும். ஆனால் தூக்கமே வரல என்ன பண்ணிடும்? தூக்கம் கரெக்டாக வரணும்னா நீங்கள் என்ன பண்ணிடணும்? நீங்கள் ரெகுலர்லி ரன்னிங் பண்ணுறேன்னா உங்களுக்கு தூக்கம் கண்டிப்பாக கிடச்சிடும். நீங்கள் கரெக்டாக ரெகுலர்லி ரன்னிங் பண்ணுறேன்னா உங்களோட தூக்கம் கரெக்ட் ஆகிடும். உங்களோட தூக்கம் கரெக்ட் ஆகிடுச்சுன்னா உங்களோட மென்டல் ஹெல்த் ஓகே ஆகிடும். மென்டல் ஹெல்த் ஓகே ஆகிடுச்சுன்னா உங்களுடைய உடம்பினுடைய ஹெல்த்தும் ஓகே ஆகிடும். இதெல்லாமே கனெக்ஷன் இருக்குது. உங்களுக்கு நைட்டில் தூங்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஸ்லீப்பு கிடைக்கணும்னா உங்களுடைய உடம்பும் உங்களுடைய மைண்டும் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸாக மாறி கரெக்டான ஒரு ஸ்லீப் உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் ரன்னிங் பண்ணிடுங்க. அது மட்டும் போதும்.
இன்னைக்கு உங்களுக்கு ரன்னிங்கை பற்றி இருக்கிற 10 பாயிண்ட்ஸ் தான் சொல்லி கொடுத்தேன். நீங்கள் இது கேட்டதுனால இதனோட பெனிஃபிட் எதுவுமே கிடைக்காது. நீங்கள் இப்போவே இது ஒரு ஹேபிட்டாக ஸ்டார்ட் பண்ணிடணும். ரன்னிங்ன்றது நம்ம லைஃபினுடைய ஒரு பழக்கமாக மாற்றிடணும். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய கமெண்ட் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டுடுங்க. மட்டும் இல்லை, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.